பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ ஜனமே, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தரையிலே விழவிடுகிறதில்லை. தாம் சொன்ன வார்த்தைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற பண்ணுகிற தெய்வனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி நடத்துவாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ஆம் தெய்வ ஜனமே, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய இருக்கிறதான எருசலேம் தேவ ஜனங்களை குறிக்கிறது. தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இவர்கள் மீண்டும் மீண்டும் சில நேரங்களிலே தேவனை விட்டு தூர போகிறதை நாம் பார்க்கிறோம். சோரம் போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு பிரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ள இருக்கிறது போல இருக்கும், ஆண்டவரை விட்டு தூரமா இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள ஓடுகிறது போல இருக்கும், கர்த்தரை விட்டு தூரம் ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, எருசலேமே, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை, உன் இருதயம் குணப்படாமல் இருக்குதுப்பா, உன் இருதயம் காயம் கட்டப்படாமல் இருக்கிறது, பூரணமாக்கப்படாமல் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. பொல்லாப்பற கழுவு. அங்க உனக்குள்ளாக இருக்கிறதான பொல்லாப்புகள் எல்லாம் உன் இருதயத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஏன்? வசனம் தானே சொல்லுகிறது, இருதயமானதே எல்லாவற்றை காட்டிலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கு. அப்ப அந்த இருதயத்தில் இருக்கிற திருக்கையும் கேட்டையும் நீ கழுவி வெளியேற்றப்படுவதற்கு தேவனிடத்துல பலனை கேட்க வேண்டும். ஏன்? எருசலேமே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் உன் பொல்லாப்பறவை நீ கழுவப்படவில்லை என்றால், இன்னும் உங்க இருதயத்துல ரட்சிக்கப்படாமல் அல்ல குணப்படாமல் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது என்றால், நீங்கள் இன்னும் பழைய பாவத்தில் நிலைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லிதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கத்தக்கதாக உன் இருதயத்தை பொல்லாப்பற நீ கழுவுப்பா. பொல்லாப்பற நீ கழுவுப்பா. உன்னை பரிசுத்தம் பண்ண ஒப்பு கொடு. உன் இருதயத்தை கர்த்தருக்குன்னு கொடு. உன் இருதயத்தை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணி. உத்தம இருதயத்தோடு கூட நடக்க, உத்தம இருதயத்தோடு நடக்கக்கூடியதான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தரல. தேவனுடைய சமூகத்தில் நீ கேட்டுக்கொள். கர்த்தர் ஆகிய தேவன் ஒவ்வொருவரையும் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தர் நடத்துவாராக. கண்களை பிடி ஜெபிக்கலாமா? அந்த தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உள்ளாயிருக்கிறதான தூரமான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் பொல்லாப்பற கழுவப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். எருசலேமே, எருசலேமே, உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எருசலேமே, தேவ பிள்ளையே, ஆண்டவரோட பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவிருப்பா. உன் இருதயத்தில் இருக்கிற தீங்குகள் எல்லாம் வெளியேறட்டும். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி நடத்தட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நிறுத்துவாராக. God bless you.